மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 43. பார்வதிக்கு எல்லோரும் நலங்கு வைத்து கொண்டு இருந்தனர். ஆரா, நீ போய் வச்சிட்டு வா என்றார் ஜமுனா. இல்லை ஆண்டி, பரவாயில்ல என்றாள் ஆரா. ஏன், என்ன ஆச்சு என்றார் ஜமுனா புரியாமல். அதற்குள் அகில் ஆராவின் கையை பிடித்து இழுத்து, அம்மா பாரு போலாம் என்று பார்வதியை சுட்டி காட்டினான். அவனே கேட்குறான் பாரு போ என்றார் ஜமுனா. என்ன சொல்லி அங்கு செல்வதை தவிர்ப்பது என்று புரியாமல் ஆரா தவித்து கொண்டிருக்கையில், எம்மா ஆரா, வந்து நலுங்கு வச்சுட்டு போ என்றார் பார்வதியின் பாட்டி. திகைப்பாக அவரை பார்த்தாள் ஆரா. சாந்தி, பார்வதி, இந்து அனைவர் முகத்திலும் சந்தோஷம் படர்ந்தது. வேகமாக வந்த சாந்தி, வா வா, அதான் பாட்டியே சொல்லிட்டாங்கல்ல, வந்து வச்சுட்டு போ என்று அவள் கையை பிடித்து இழுத்தார். சரிக்கா, வரேன் என்று சொல்லிவிட்டு பார்வதியிடம் சென்றாள் ஆரா. இதை பார்த்து கொண்டிருந்த விக்கி மெதுவாக நகர்ந்து ஃபோட்டோகிராஃபரின் அருகில் சென்றான். டேய் செந்திலு, சொல்லுடா மச்சான், நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்னடா? இப்போ ஒரு பொண்ணு நலுங்கு வைக்க போகுதில்ல, அது கூட நான் சேர்ந்து இருக்கிற மாதிரி எப்படியாச்சும் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து எனக்கு தனியாக கொடுடா மச்சான். செந்தில் அங்கே பார்க்க ஆரா அவிடம் நோக்கி சென்று கொண்டிருந்தாள். அகில் வேகமாக அவள் கையை பிடித்து அம்மா வா என்று சொல்லி அவளை இழுத்து சென்று கொண்டிருந்தான். செந்தில் திகைத்து விக்கியை திரும்பி பார்க்க அவனோ ஆராவை பார்த்து கொண்டே அவளை நோக்கி மெல்ல சென்றான். சட்டென்று அவன் சட்டையை பிடித்து இழுத்தான் செந்தில். டேய், எந்த பொண்ணுடா? அதோ இப்போ அந்த குட்டி பையன் அம்மானு கூப்பிட்டானே, அந்த பொண்ணுதான். என்னடா சொல்ற, கல்யாணமான பொண்ணா? கண்களை சிமிட்டி புன்னகைத்தவன், கல்யாணமாகி டைவர்ஸ் ஆன பொண்ணு என்றான். அடப்பாவி, என்னடா சொல்ற? ஏன், அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனால் நீ ஏன் அவள் பின்னாடி போகிற? உண்மையை சொல்லு, தப்பா ஏதாச்சும் என்று இழுத்தான். டேய், ட்ரூ லவ்டா. அப்போ சரி. ஆனா என்று ஏதோ அவன் சொல்ல ஆரம்பிக்கும் முன், இப்போ என்னடா, ஃபோட்டோ எடுத்து கொடுக்க முடியுமா முடியாதா என்று திட்டவட்டமாக கேட்டான் விக்கி. எடுத்து கொடுக்குறேன். அந்த பொண்ணு கூட மட்டுமா, இல்லை அவள் பையன் கூட சேர்த்தா என்று கேட்டான் செந்தில். 3 பேரையும் சேர்த்துதாண்டா என்றான் விக்கி. சரி சரி, போய் தொலை என்றான் செந்தில். ஆராவை நெருங்காமல் கொஞ்சம் தள்ளியே நின்று கொண்டான் விக்கி. ஆரா சந்தனத்தை எடுத்து பார்வதியின் கன்னத்தில் வைக்க அகிலும் தன் கையில் சந்தனத்தை எடுத்து கொண்டான். தானும் வைக்க வேண்டும் என்பதை போல் குதிக்க தொடங்கினான். அதை கண்ட எல்லோரும் சிரித்தனர். என்ன பார்ட்னர், உங்களுக்கு எட்டலையா? இருங்க, நான் வந்து தூக்கி ஹெல்ப் பண்ணுறேன் என்று சொல்லிக்கொண்டே வேகமாக சென்ற விக்கி அவனை தூக்கி பார்வதியின் முகத்திற்கு நேரே காட்டினான். ஆரா செய்வதைப் போலவே அகிலும் அவளுக்கு சந்தனத்தை தடவினான். அவன் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தாள் பார்வதி. அப்படியே இங்க பாருங்க என்றான் செந்தில். அகிலை கையில் வைத்தபடி விக்கியும் விக்கியின் அருகில் ஆராவும் நின்றிருக்க, அப்படியே பார்வதியோடு சேர்த்து ஒரு புகைப்படமும் அவள் இல்லாமல் அவர்கள் மூவரை மட்டும் தனியே சில புகைப்படங்களையும் எடுத்தான் செந்தில். சிறிது நேரத்தில் ஆராவிற்கு வைத்தீஸ்வரனிடமிருந்து அழைப்பு வந்தது. ஹலோ அங்கிள், என்ன ஆச்சு? ஏன் இன்னும் ஃபங்க்ஷனுக்கு வரல? அது இருக்கட்டுமா, நீ முதல்ல எங்கள் வீட்டுக்கு வா. எதுக்கு அங்கிள்? வா சொல்கிறேன். அகில் உன் கூட இருக்கானா? ஆமாம் அங்கிள். ஜமுனா கிட்டேயோ விக்கி கிட்டேயோ அவனை விட்டுட்டு நீ மட்டும் வா. சரி அங்கிள் என்று சொல்லிவிட்டு குழப்பத்தோடு அகிலை ஜமுனாவிடம் விட்டுவிட்டு வைத்தீஸ்வரனின் வீட்டிற்கு சென்றாள் ஆரா. வீட்டிற்குள் நுழைந்தவள் சுவற்றில் சாய்ந்தபடி கீழே தரையில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டிருந்த சபாபதியை கண்டாள். அங்கிள், நீங்கள் ஏன் இங்கே வந்துட்டீங்க என்று அவரை பார்த்து கேட்டவள், நீங்கள் என்ன ஃபங்க்ஷனுக்கு கிளம்பலையா? சீக்கிரம் வாங்க, முடியவே போகுது என்றாள் வைத்தீஸ்வரனிடம். அவர் அமைதியாக சபாபதியை பார்க்க அப்பொழுதும் கண்களை திறக்காமல் கைகளை இறுக்கி மூடியபடி அமர்ந்திருந்தவரின் அருகில் சென்றாள் ஆரா. அங்கிள், என்ன ஆச்சு? அப்பொழுதும் அவர் அப்படியே இருக்க அவர் தோளை தொட்டு உலுக்கி அங்கிள் அங்கிள் என்றாள். அவள் குரலை கேட்ட அடுத்த நொடி உடல் பதறி கண்களை திறந்தவர் அடுத்த நொடி அவளை பார்க்க முடியாமல் தலை குனிந்து தன் முழங்கால்களில் முகத்தை புதைத்து கொண்டு உடைந்து அழத் தொடங்கினார். அதிர்ந்து போய் பார்த்தாள் ஆரா. அங்கிள், என்ன ஆச்சு? ப்ளீஸ், ஏன் இப்படி அழறீங்க என்றாள் பதட்டமாக. அவர் முகத்தை தன் கை கொண்டு நிமிர்த்த முயற்சிக்க அவரோ இன்னும் முழங்காலில் அழுத்தமாக புதைத்து கொண்டு இன்னும் சத்தமாக அழுதவாறே கைகளை கூப்பினார். பதறிய ஆரா, அங்கிள் என்ன பண்றீங்க என்று அதட்டிக்கொண்டே அவர் கைகளை இறக்கிவிட்டாள். தன் உடலை குறுக்கி கொண்டு கூனி குறுகி அமர்ந்தார் சபாபதி. ஒன்றும் புரியாமல் வைத்தீஸ்வரனை அவள் திரும்பி பார்க்க அவரோ இடவலமாக தலையை அசைத்தார். அதில் புரிந்து கொண்டவள், ஏன் அங்கிள் சொன்னீங்க என்றாள் வேதனையோடு. சாரிம்மா, அவன் கேட்டப்போ என்னால் மறைக்க முடியல என்றார் அவர். அங்கிள் ப்ளீஸ்,
இங்க பாருங்க, முதல்ல இப்படி அழறத நிறுத்துங்க என்றாள். அவரோ உடல் குலுங்க சத்தம் போட்டு இன்னும் அழுது கொண்டே இருந்தார். தன் முகத்தை நிமிர்த்தும் அளவிற்கு அவருக்கு தைரியம் இல்லாமல் போனது. அவர் அருகில் அமர்ந்தாள் ஆரா. அவர் முதுகை மெல்ல தடவி சமாதானம் செய்தாள். அங்கிள், இப்போ நீங்க இப்படி அழறதுனால மட்டும் எல்லாம் மாறிட போகுதா என்ன? நானும் ரொம்ப அழுதுட்டேன். ஆனா எதுவும் மாறல. எப்போ அழுகையை நிறுத்தினேனோ அப்போதான் வாழ்க்கை புரிய ஆரம்பிச்சது. அதே போலதான் உங்களுக்கும். உண்மையை ஏத்துக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க அழறதுனால உங்க பையன் செஞ்ச எதுவும் மாற போறது இல்லை. ப்ளீஸ், இப்படி அழுதீங்கன்னா உங்க உடம்பு என்ன ஆகும்? ஆண்டியை பத்தி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒன்றுனா அவங்களால தாங்க முடியுமா? ப்ளீஸ் அங்கிள் என்றாள். அவள் வார்த்தைகள் யாவும் அவர் காதில் விழுந்தாலும் அவர் மனம் பெரும் பாறாங்கல்லாய் மாறி அவரை பூமிக்குள் அழுத்துவதாய் உணர்ந்தார். சிறிது நேரம் கழித்து மெல்ல இருவரும் சேர்ந்து அவரை சமாதானப்படுத்தினார்கள். அப்பொழுதும் அவர் முகம் தெளிவில்லாமல் வாட்டத்துடனேயே இருந்தது. ஆராவின் கையை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டே சில நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்திருந்தார். உன்கிட்ட மன்னிப்பு கேட்குற தகுதி கூட எனக்கு இருக்கான்னு தெரியலம்மா என்றார். அங்கிள், நீங்க எந்த தப்பும் பண்ணல. நீங்க ஒன்றும் உங்க பையனுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்காம வளர்க்கலையே. அவன் தப்பானவனா போனா அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இனி இதை பத்தி பேச வேண்டாம் ப்ளீஸ். உங்களுக்கு எப்பவும் நானும் அகிலும் இருப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே நான் உங்க பொண்ணுன்னு. உங்க மனசுல இருந்த அந்த வார்த்தையை சொல்லி இருந்தீங்க அப்படின்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்லை. நான் கடைசி வரைக்கும் உங்க பொண்ணா இருக்க பிரியப்படுறேன். உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டாள். அவள் தலையை ஆதுரமாக தடவியவர், நீ யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே உன்னை என் மகளாதான் பார்த்தேன். இனி எப்படி உன்னை விட முடியும் என்றவர் அவள் கையை தன் நெஞ்சின் மேல் வைத்து, ரொம்ப கஷ்டப்பட்டியாடா என்றார். கண்கள் சிமிட்டி புன்னகைத்தவள், ப்ளீஸ் அங்கிள், நான் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன். நீங்களும் வந்துடுங்க. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. தப்பு பண்ணவன் எங்கேயோ எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சந்தோஷமா இருக்கும்போது நாம 2 பேரும் ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? வேதனையோடு அவள் முகத்தை பார்த்தார் சபாபதி. அதற்குள் ஆராவின் செல்போன் ஒலிக்க எடுத்து பார்த்தாள். ஜமுனா தான் அழைத்திருந்தார். ஆரா, எங்க இருக்க? அகில் உன்னை கேட்டுக்கிட்டே இருக்கான். இதோ 5 மினிட்ஸில் வரேன் ஆண்டி என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். அங்கிள், 2 பேரும் கிளம்பி சீக்கிரம் வாங்க, நான் போறேன், அகில் தேடுறான் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். வைத்தீஸ்வரன் சபாபதியின் அருகில் அமர்ந்தார். அவர் தோளை ஆதரவாக பற்றி அணைத்து கொண்டார். சபா, இது எல்லாத்தையும் மறந்துடு. ஆராவை பத்திரமா பார்த்துக்கோ. உன் பேரனை பத்திரமா பார்த்துக்கோ. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, புரியுதா? என்று தலையசைத்தாலும் அவர் முகம் வாட்டத்துடனேயே இருந்தது. என்னால் இப்போ போய் ஜமுனாவை பார்க்க முடியுமான்னு தெரியல. பார்த்தா உண்மையை சொல்லிடுவேனோன்னு பயமா இருக்கு. டேய், அப்படியெல்லாம் பண்ணிடாதடா என்று பதறினார் வைத்தீஸ்வரன். தெரியும், அவளால் இதெல்லாம் தாங்கவே முடியாது. வைத்தி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? எனக்கு தலைவலி, அதனால் வீட்டுக்கு போயிட்டேன்னு ஜமுனா கிட்ட சொல்லிடு. நீ மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போ. நான் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கேன். சரிடா. இருவரும் வீட்டை பூட்டி கொண்டு வெளியில் வந்தனர். சபாபதி தன் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவர் வீட்டை தாண்டி சாந்தியின் வீட்டை நோக்கி சென்றார் வைத்தீஸ்வரன். பின் ஒரு நொடி நின்றவர் வேகமாக வந்து சபாபதியின் கையை பிடித்து கொண்டார். டேய் சபா, இங்க பாரு, உன்னை நம்பி இப்போ 3 பேர் இருக்காங்க என்றார் பரிதவிப்போடு. விரக்தியாக புன்னகைத்தார் சபாபதி. கவலைப்படாதடா, நான் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன் என்றார். சத்தியமா என்று கேட்டு தன் கையை நீட்டினார் வைத்தீஸ்வரன். அவர் கையை அழுத்தமாக பிடித்தவர், ஆராவோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தாமல் நான் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன், போதுமா என்றார். நிம்மதி பெருமூச்சு ஒன்றை விடுத்துவிட்டு சாந்தியின் வீட்டை நோக்கி சென்றார் வைத்தீஸ்வரன். அங்கே விக்கி ஆராவின் பின்னாலேயே சுற்றி கொண்டு இருந்தான். ஆனால் ஆராவோ அன்று மாலையே விக்கியை வேறு ஒரு பெண்ணுடன் மனதில் இணைத்து பார்த்து அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க ஆசை கொண்டாள். அந்த பெண் யார் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.